பிராங்கியல் ஆஸ்துமா, டஸ்ட் அலர்ஜி, மூக்கில் எந்நேரம் அடைச்சிட்டு இருக்குது. இப்படி இந்த பக்கம்லாம் ஒரே தலைவலி, இங்கே கண்ணில் வலி, இந்த சைனஸ் இருக்கிற சைனசைட்டிஸ் இந்த இடத்துல எல்லாம் வலி, இந்த மாதிரி இருக்குங்களா? இந்த மாதிரி இருந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கா? நைட்டு தூங்குறப்போ வீசிங் வருதுங்களா? ஒரு மாதிரி இழப்பு வாங்குற மாதிரி, காலையில் எந்திரிக்கிறப்போ அந்த மாதிரி இருக்குங்களா? இல்லை வெளியில் ஒரு பைக்லேயோ டூ வீலர்லேயோ இல்லை கார்லேயோ போகிறப்போ அலர்ஜி அதிகமாகி ஒரே பயங்கரமான தலைவலி, இல்லைன்னா சம்டைம்ஸ் வீசிங்னா இழப்பு வாங்குற மாதிரி இருக்குங்களா? நடந்தால் இழப்பு வாங்குற மாதிரி இருக்கா? அதே மாதிரியே இன்னும் சில சிம்டம்ஸ் எல்லாம் இதோட அசோசியேட்டடாக இருக்குது. ஒரு இடத்துல கூட்டிட்டா போதும், யாராச்சும் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க இருக்கிறப்ப கூட்டிட்டா போதும், உடனே தும்மல், இருமல், உடனே தலைவலி பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி ஒட்டடை இருக்கிற இடத்துல படுத்தா வலிக்கிறது, தலைவலி, வீசிங் அதெல்லாம் வந்துடுறது. இதை தவிர ஒரு பொல்யூஷன் இருக்கிற இடத்துல போனால் சேராது. இதை தவிர ஸ்மெல், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஸ்மெல் வந்தால் இது மாதிரி தலைவலி பிடிச்சிக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக ப்ரீத்திங் எக்ஸசைஸில் க்யூர் ஆகுங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி லங்கோட கெட்ட காற்று, ரெசிடியல் வால்யூம்னு இருக்குல்லங்க, அதையெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டு லங்ஸை சுத்தம் பண்ணி லங்ஸோட டைடல் வால்யூம், லங்ஸோட லங் வால்யூம், டோட்டல் லங்கோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்தினா இது நல்லாவே குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே சில சிம்டம் எல்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்னது போக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துடும். ஹெட்டேக்கு அண்டு மூக்கு அடைச்சிக்கிறது, இது மாதிரி அதோடையும் இது சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. இதை தவிர ஏசி சிலருக்கு சேராது. ஏசி தியேட்டர் இல்லை புதுசாக ஒரு இடத்துல போய் ஜன்னல்லாம் சாத்திட்டு படுத்தா இதெல்லாமே இதுக்குள்ளே வர்ற சிம்டம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். டஸ்ட் அலர்ஜி கண்டிப்பாக கண்ட்ரோலபிளுங்க. கண்ட்ரோலபிள், ட்ரீட்டபிள், ஈவன் சம்டைம்ஸ் ரிவர்சபிள். எப்படின்னு கேட்டால் டஸ்ட் அலர்ஜிங்கிறது லங்ஸோட சம்மந்தப்பட்டது, நுரையீரலோட, அது உங்களுக்கு தெரியும். அப்போ லங்ஸில் ஒரு மற்றவங்களுக்கு நடக்காது, நம்மளுக்கு நடக்குதுன்னா அது சம்டைம்ஸ் ஹெரிடிட்டியாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தினாலேயும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததும் நம்மளோட லங்ஸ், இது மாதிரி டஸ்ட் அலர்ஜி பேஷண்ட் நிறைய பேர் பாஸ்டில் ஸ்மோக்கராக கூட இருந்திருப்பாங்க. ஸ்மோக் பண்ணி அந்த லங்ஸில் இருக்கிற பிராங்கியோல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி லங்கோட பெரிஃபரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். லங்ஸில் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகியிருந்திருக்கும். லங்கோட கெப்பாசிட்டியே குறைஞ்சிருக்கும். அதுவுமே இந்த டஸ்ட் அலர்ஜிக்கு மெயின் காரணமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் சரி பண்ணுறது ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு சொன்னேன். எப்படி சரி பண்ணதுன்னா, லங் வால்யூமை இம்ப்ரூவ் பண்ணி அப்புறம் டைடல் வால்யூம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு. ஸோ மற்றபடி என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னால், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னால் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னா, வீட்டில் ஒரு ஒட்டடை கூட இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த ஒட்டடையை நீங்கள் அடிக்கக்கூடாது, கண்டிப்பாக ஆள் வச்சு அடிக்கணும். அந்த ஒட்டடை அடிக்கிறப்ப நீங்கள் அந்த இடத்துல இருக்கவும் கூடாது. இது ஒன்றாச்சுங்களா. ரெண்டாவது, வீட்டை கூட்டுறது நீங்களாக இருக்கக்கூடாது. தப்பித்தவறி கூட கூட்டினீங்கன்னா கண்டிப்பாக அலர்ஜி அதிகமாகிடும். ஸோ வீட்டை கூட்டுறப்ப நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் கூட்டக்கூடாது. முடிஞ்சால் ரோபாட், இப்போ நான்லாம் ரோபாட் வாங்கி வச்சுருக்கேன். அது அதுவே கூட்டி தொடச்சிருது, கூட்டி மாப் போட்டுருது, மேலே எடுத்து விட்றதும் இல்லை. எதுக்கு வம்புன்னு நான் அது ரோபாட்டை ஓடுறப்ப நான் அடுத்த வீட்டில் இருந்துக்குவேன். எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது, அதனால் அப்படி பண்ணிக்குவேன். ஸோ என்னென்னா, அதை ஓட விட்டு டஸ்ட் அலர்ஜி வராமல் பார்த்துக்கணும். இல்லைன்னா ஆளுங்களை போட்டு, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இருந்துடக்கூடாது. எந்நேரம் க்ளீன் ஆம்பியன்ஸில் தான் இருக்கணும். வெளியில் போனால் டெஃபினட்டாக பொல்யூஷனில் போனால் மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். அதுவும் 3 hours ஒன்ஸ் மாஸ்க் மாற்றிடணும். யூஸ் அண்ட் த்ரோ, ரொம்ப குவாலிட்டியான மாஸ்க் போட்டுட்டு போகணும். ஏசி சேராதுன்னா ஏசி இல்லாமல் இருக்கணும். கதவெல்லாம் திறந்து வச்சு, ஆனால் ஒரு பொல்யூஷன் வராமல் பட் நல்ல காற்று வர மாதிரி இடத்துல இருக்கணும். பொல்யூஷன் இருக்கிற இடத்துல வீட்டையே கூட நீங்கள் மாற்ற வேண்டியதாக வரும். இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் டஸ்ட் அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதை விட ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி நல்லாவே அதுலேருந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரலாம். இப்போ ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் லங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துறதுக்காக சொல்லித்தரேன். என்ன பண்ணணும்னா, அதில் அப்பர் காஸ்டல், லோவர் காஸ்டல், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் நல்லா இருக்குது. நான் இப்போ பொதுவான ப்ரீத்திங் சொல்லித்தரேன். என்ன பண்ணணும்னா,
உள்ளே இழுக்கிறது 12 தடவையாகவும் ஹோல்டு பண்ணுறது 16 தடவையாகவும் வெளியில் விடுறது ஒரு 7 தடவையாகவும் வச்சுக்கிட்டா நல்லாவே உள்ளே போய் லங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தும். ஏன்னா 16 தடவை ஹோல்ட் பண்ணுறீங்க, 12 என்ற வரைக்கும் இழுக்கிறீங்க, 7 என்ற வரைக்கும் தான் வெளியில் விடுறீங்க. இன்ஸ்பிரேஷன்னா உள்ளே இருக்கிறது, எக்ஸ்பிரேஷன்னா வெளியில் விடுறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ நான் செய்கிறப்போ நான் பேச முடியாது, நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போவே சொல்லிடுறேன். இப்படியே நான் 12 என்ற வரைக்கும் எண்ணிட்டு உள்ளே இழுத்துருவேன் இப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப நான் இப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா நிறுத்துறேன்னு அர்த்தம். அப்போ ஒரு 16 எண்ணுவேன். அதுக்கப்புறம் 16 என்ற வரைக்கும் நான் உள்ளே வச்சுருக்கேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இப்படியே 7 என்ற வரைக்கும் வெளியில் விடுவேன். அப்படின்னா 7 என்றப்போ 7 என்றதுக்கு முன்னாடி வெளியிலன்னு சொல்லுவேன். ஆச்சுங்களா? இப்படி சைகை தான் காட்டுவேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஆரம்பிக்கிறேன். உள்ளே இழுக்கிறது இன்ஸ்பிரேஷன். ஓகே, இப்போ என்னாச்சுன்னா லங்கில் 16 என்ற வரைக்கும் நிறுத்தி வச்சுருந்தேன், 12 என்ற வரைக்கும் உள்ளே இழுத்தேன், அண்டு 7 என்ற வரைக்கும் வெளியில் விட்டேன். ஸோ லங்கோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 12 தடவை நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். அது ஒரு செட்டு. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு காலையில், மத்தியானம், சாயந்தரம் செய்யலாம். பட் இது ஒரு முழு தீர்வு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நான் எந்த எக்ஸசைஸ் சொன்னாலும் அது முழு தீர்வுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு ட்ரெய்லர்னு போடுவாங்கள்ல ஒரு படத்துக்கு, அந்த மாதிரி இப்படி தாங்க இருக்குன்னு தான் சொல்கிறேன். இதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட்டில் எனக்கு நல்லாச்சுன்னு போடுறீங்க. அது உண்மையால் நல்லா ஆகாது, கொஞ்சம் தான் குறையும். ஏன்னா இந்த லங்ஸுக்கே 7 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்து சொல்லித்தரணும் எக்ஸசைஸு. இங்கே வெறும் நான் 5 நிமிஷம் தான் பேச முடியும், 7 நிமிஷம் தான் பேச முடியும். நான் எப்படி எல்லாத்தையும் சொல்லட்டும்? ஆனாலும் எக்ஸசைஸ்னால் என்னன்னு சொல்கிறதுக்கு தான். இதை பார்த்து சொல்ல போனால் செய்யாதீங்க. இதை பார்த்து எல்லா எக்ஸசைஸும் பார்த்து செஞ்சதாகவும் அதில் குறைஞ்சதாகவும் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி குறையுதுன்னா சமாளிக்கிறீங்க. அது குறையிற எக்ஸசைஸ் தான், நல்ல எக்ஸசைஸ் தான். பட் அது போதுமான அளவுக்கு இல்லை. அது கொஞ்சம் தான் சொல்ல முடியுது என்னால். அந்த கொஞ்சத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கொஞ்சத்துக்கே கொஞ்சம் வலி குறையுதுங்களே, அப்போ 7 மணி நேரம் எடுத்துக்கிட்டால் எந்த அளவுக்கு சரியாகும் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப்காக தான் சொல்கிறேன். ஆனால் அதையே வீடியோவாக பார்த்துக்கிட்டு இது கொஞ்சம் அது கொஞ்சம் செய்யறது சரி வராது. ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நானே உங்களுக்கு சொல்லித்தர கஷ்டப்படுறப்போ நீங்களாம் செல்ஃப் மெடிக்கேஷன் மாதிரி செல்ஃப் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் கண்டிப்பாக டஸ்ட் அலர்ஜி, பிராங்கியல் ஆஸ்துமாலேருந்து வெளியில் வரலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.